பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தன்னுடைய பிதாவையே எல்லா இடத்திலும் முன்னிறுத்துவதை காண்கிறோம். எல்லாவற்றிலும் பிதாவை மகிமைப்படுத்துவதையும் காண்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் பிதா எனக்கு என்ன கொடுத்தாலே என்ற வரும், அதை யாரும் தடுக்க முடியாது. நிறைய நேரங்களில் நமக்கு வர இருக்கிற நன்மைகளை இந்த உலகத்து மனிதர்கள் தடை செய்து விட்டார்கள் என்று நாம் வருத்தப்படுகிறோம். ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு, இதை கெடுத்துட்டாங்களே. ஐயோ, இந்த திருமண காரியம் நல்லபடியாக வந்துச்சு, இதை இவன் போய் கெடுத்துட்டானே. இல்லைன்னா அந்த ஊழி நல்லா வளர்ந்துச்சு, இப்படி கூட இருந்தவங்க கெடுத்துட்டாங்களே என்று சொல்லி பல விதங்களிலே நாம் அங்கலாய்க்கின்றோம். அநேக நேரங்களில் ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், என் பிதா எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். மனிதர்களால் ஒருபொழுதும் தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற நன்மைகளை தடை செய்யவே முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொன்ன தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்வில் அவர்கள் என்னை நிறுத்தி விடுவார்கள், அவர்கள் ஐயோ இப்படி பண்ணிவிடுவார்கள் என்று பயப்படாதீர்கள். மனிதர்களுக்கு பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு எதை கொடுக்குறாரோ அது உங்கள்கிட்ட வந்தே தீரும், அதை யாரும் தடுக்கவே முடியாது. இரண்டாவதாக நான் காண்கின்றோம், என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இதைவிட ஒரு மேலான வசனம் இருக்கவே முடியாது. கொலைகாரர்களாக இருக்கலாம், கொள்ளைக்காரர்களாக இருக்கலாம், கடந்த காலத்தில் வாலிப காலத்தில் எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருக்கலாம். ஆனாலும் கூட ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவண்டை நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு பொழுதும் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை, பாவி என்று சொல்லி தள்ளுவதே இல்லை. மனிதர்களாக இந்த பூமியில் இருக்கிறவர் எல்லோரும் அநேகரை தள்ளுகிறார்கள். எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தள்ளுறாங்க. நாம் அநேகரால் தள்ளப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். ஆனால் ஆண்டவரோ நம்மை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கின்றவராக இருக்கின்றார். எப்பொழுதும் நமக்கு எல்லாவற்றையும் தருகின்றவராக அவர் இருக்கின்றார். நம்ம எப்பொழுதும் வாமகன் என்று சொல்லி 2 கரங்களை நீட்டி அழைக்கின்றவராக இருக்கின்றார். கெட்ட குமாரன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அவ்வளோ வெக்கத்தோடு அவன் வந்திருப்பான், நாட்டத்தோடு வந்திருப்பான். எவ்வளவோ அழகாக இருந்தவன், மகிமையோடு இருந்தவன் இப்போ ஒரு பாவியாக, மக்களால் கேவலமாக எண்ணப்பட்டவனாக வீட்டுக்கு வரான். அப்பா நம்மளை ஏற்றுக்குவாங்களா, மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு கேள்விக்குறியோடு வந்திருப்பான். ஆனால் அந்த கெட்ட குமாரனை அந்த தகப்பனை ஏற்றுக்கொண்டார். அந்த கள்ள தூக்கி எரிஞ்சு கொல்லணும்னு சொல்லி ஒரு விபச்சாரத்தில் கையங்களமாக ஏகப்பட்ட பெண்ணை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அவளை வெறுக்கலை. யாரும் மேலே கள்ள தூக்கி எறியலை, நானும் ஒன்று நியாயத்து இருக்கலை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி சொன்னார். பிரியத்துக்குரியவர்களே, தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாஸ் காரியத்தை நண்பனே என்று அழைத்தார். சிலுவையில் தன் பக்கமாக இருந்து தன்னை தூஷித்து பிற்பாடு மனம் திரும்பி என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லவனை, நீ இன்றைக்கு என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர்கிட்ட போனால் நீ ஏற்றுக்குவாரா இல்லையா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். நிச்சயமாக அவர் உங்களுடைய கடைசி வரைக்கும் உங்களோடு கூட இருப்பார். மிக சந்தோஷமான நாட்களை தருவார். நாம் இப்போ செவிப்போமா, கண்களை மூடுவோம். அப்பா பிதாவை இந்த நாள் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த கண்ணீரை தொடங்க, வியாதியை மாற்றுங்க, குடும்பத்தில் சமானத்தை தாருங்க, எதிர்பார்த்துக்கிற காரியங்களை நடக்கும்படியே செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.